Hello everyone. இன்னைக்கு நம்ம Fantastic 14ல salon and parlor related conversations நம்ம பார்க்க போறோம். இது நிறைய எனக்கு queriesல வந்திருந்தது. So இன்னைக்கு லெசன்ல நம்ம hair salon அல்லது வந்து parlor போனோம்னா அங்க என்ன மாதிரி conversations இருக்கும் அது ரிலேட்டடான vocabularies பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Number 1 in our list is barber shop. Barber shop அப்படின்றது நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மென் மட்டும் போய் ஹேர் கட் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா barber shop அப்படின்னு சொல்லுவோம். Number 2 is barber. A person who works at barber shop is called barber. barber shopல ஒர்க் பண்ணுறவங்கள barber அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் சலூனில் ஒர்க் பண்ணுறவங்கள ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே வந்து ஹேர் கட் பண்ணுறவங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் perm. perm மீன்ஸ் நம்ம நார்மலாக இருக்கிற ஹேரை கேர்லியாக பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து பர்மனெண்ட்டாக ஒரு லாங் பீரியட் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணுறது வந்து perm அப்படின்னு சொல்லுவோம். பர்மனெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் perm. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் trim. trim அப்படின்றது ஜஸ்ட் வந்து வித்தவுட் சேஞ்சிங் த வே ஹவு இட் இஸ், லைட்டாக ஹேரை கீழே ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து ட்ரிம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரைட்டன். கர்லியாக இருக்கிற ஹேரை ஸ்ட்ரைட்டாக ஆக்குறது ஸ்ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைடு. ஹேர் டைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டைட் அண்ட் ப்ளீச்டு இது ரெண்டுமே வந்து சேஞ்சிங் ஆஃப் த ஹேர் கலர். ஒரு ஹேருடைய கலரை சேஞ்ச் பண்ணுறது நம்ம வந்து ப்ளீச்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டைட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ப்ளீச்டு அப்படின்றது டு ரிமூவ் த ஹேர் கலர். ஐ வுட் லைக் டு ஹாவ் மை ஹேர் டைட் அப்படின்னா கலரை சேஞ்ச் பண்ணுறது. ஹேர் கலர்டுன்னு சொல்லலாம், ஹேர் டைட் அப்படின்னு சொல்லலாம். பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிரைட்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல தமிழில் வந்து பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு ஜடை போடுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் வியரிங் 2 பிரைட்ஸ். அவள் 2 ஜடை போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் வியரிங் 2 பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம வந்து வகுந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரு பார்ட், சைட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நேர் உச்சி, அப்புறம் வந்து கோண உச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் சென்ட்ரு பார்ட், சைட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் ஆர் பார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரிஞ்சஸ் ஆர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜில் தெரியுது இல்லையா, அது பார்த்துக்கோங்க. த பார்ட் ஆஃப் யுவர் ஹேர் விச் ஹேங்ஸ் ஓவர் யுவர் ஃபோர்ஹெட். இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டில் முன்னாடி கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரிஸி. ஃப்ரிஸி அப்படின்றது வந்து ஹேரில் இருக்கிற அந்த டைட் கேர்ள்ஸ், நாட்ஸ் அல்லது வந்து ரஃப்பாக ட்ரையாக இருக்கிற ஹேரை வந்து ஃப்ரிஸி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னாலும் ஹேர் வந்து கட்டாயி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போது கான்வர்சேஷன் ரிலேட்டடான ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். ஒரு சலூன் போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். Before that, sponsor of our today's video is Star Angels Beauty Academy, Gindi, Chennai. சென்னையில் இருக்கிற இந்த ஸ்டார் ஏஞ்சல்ஸ் பியூட்டி அகாடமி வந்து they are providing different kinds of beautician courses. both men and women ரெண்டு பேருக்குமே வந்து செப்பரேட்டாக கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. they are giving 100% placement and certified course ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரைனர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கிட் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. They are providing courses, different courses like cosmetology, advanced cosmetology and tattoos classes நிறைய போயிட்டுருக்கு. both men and women ரெண்டு பேருக்குமே வந்து செப்பரேட் classes போயிட்டுருக்கு. 3 batches ரன் பண்ணுறாங்க. மார்னிங், ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Now here are some phrases for conversation. Number 1,
இப்போ நம்ம சலூனுக்கு வர்றவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில சலூனுக்கு வந்து தே ஷுட் ஹாவ் ரிசர்வேஷன் பிஃபோர் கம்மிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் கேட்கும்போது உங்ககிட்ட ரிசர்வேஷன் இருக்கா அப்படி ரிசர்வ் பண்ணியிருக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு do you have reservation அப்படின்னு கேட்கலாம். do you have reservation. Number 2 is are you here for haircut? are you here for haircut? haircut பண்ணணுமா, haircutக்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. Number 3 in our list is how would you like to have your haircut? என்ன மாதிரியான ஹேர்கட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how would you like to have your haircut அப்படின்னு சொல்லலாம். Number 4 how much does it cost to get my hair permed? how much does it cost to get my hair straightened? ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஹேர் perm பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ how to ask that, how much does it cost to get my hair straightened or permed அப்படின்னு கேட்கலாம். Number 5 in our list is இந்த 5th sentence வந்து நம்ம நிறைய வேரியஸ் டைப்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய ரூல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கார்டிங் டு யுவர் நீட், உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ரூல் பார்த்துடலாம். ஐ வுட் லைக் டு ப்ளஸ் ஹாவ் ஆர் கெட் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு மை ஹேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு ஹாவ் மை ஹேர் கட். cut it's same in all the 3 columns, v1 v2 v3 மூணுலையுமே கட் தான் வரும். ஸோ ஐ வுட் லைக் டு ஹாவ் மை ஹேர் கட் ஆர் ஐ வுட் லைக் டு கெட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் கட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஐ வுட் லைக் டு கெட் மை ஹேர் கலர்ட், ஐ வுட் லைக் டு கெட் மை ஹேர் டைட், ஐ வுட் லைக் டு கெட் மை ஹேர் permed, straightened. ஸோ இதில் எது வேணுமோ உங்களுக்கு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் மட்டும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். Okay, I would like to have a trim. I would like to have a trim. Just like a trim மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லும்போது I would like to have a trim அப்படின்னு சொல்லலாம். I would like to have a trendy hairstyle. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது I would like to have a trendy hairstyle அப்படின்னு சொல்லலாம். Number 8 I would like to have a cut and wash. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஹேர் கட்டும் பண்ணணும் வாஷும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கட் அண்ட் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஹவு மச் வுட் யூ லைக் டேக்கன் ஆஃப் த டாப்? ஹவு மச் வுட் யூ லைக் டேக்கன் ஆஃப் த டாப் அப்படின்னா மேலே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஹவ் அபவுட் திஸ் மச், இது ஓகேவா அந்த மாதிரி கேட்கலாம். ஹேர் ட்ரெஸ்ஸர் கேட்கும்போது ஹேர் பிடிச்சிட்டு ஹவ் அபவுட் திஸ் மச், இது ஓகேவா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ லைக் அதே மாதிரி how much would you like taken off the sides, how much would you like taken off the back? so side la evlo edukano, back la evlo edukano, top la evlo edukano. so idhe same sentence formation da varum. so idha nama use panikalam. my hair is frizzy, dry and rough. what product would you recommend for dry hair? what product would you recommend for dry hair? என்னோட ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்குது, ஸோ ட்ரை ஹேருக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரை ஹேர் யூ கேன் ஆட் ஹியர் ஆயிலி ஹேர். ஆயிலி ஹேருக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அந்த வேர்ட் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹவு கேன் ஐ கெட் மை ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு? ஹேர் லாஸ்ட்டில் வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்ததுன்னா இது எப்படி வந்து நான் வந்து ரிப்பேர் பண்ணுறது, சரி பண்ணுறது அப்படின்னு ஒப்பீனியன் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு கேன் ஐ கெட் மை ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சலூன் போனதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைலில் காட்டுறாங்க, நமக்கு ஒப்பீனியன் இல்லை, அவங்க ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் காட்டுறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓகேவா அந்த மாதிரி கேட்கும்போது that looks trendy, I'll go for it அப்படின்னு சொல்லலாம். ஓகே, that looks trendy, I'll go for it. how about fade haircut? fade haircut பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா I don't know what it is அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு இமேஜ் எடுத்து காட்டுறாங்க அப்படின்னா காட்டினதுக்கப்புறம் that looks trendy, I'll go for it அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it with the conversation. இன்றைக்கி வந்து நம்ம இந்த சலூன் ரிலேட்டடான ஃப்ரேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சலூன் போகிறப்ப, ஒரு நல்ல ஒரு சலூன் போகிறப்ப இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
Okay, thank you so much. If you like this lesson, don't forget to hit the like button, and if you are not a subscriber, please go and subscribe to my channel. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye bye.